புல்லு மேயுதுடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான், நான் கால்களுக்கு உதிரி பூவு சல்லாடமா கருப்பேன் சல்லாடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லாடா கருப்பு கொண்டிருக்கின்ற இந்த ஐயனாரும் இந்த பட்டவன் இந்த அம்மையப்பன் அந்த 18ஆம் படி கருப்பு ஒத்த காலு சப்பானி ஒரு காலு நொண்டியான். நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடடி வரும் மதுரை பாண்டி முனி, அந்த வெட்டுடையா காளியம்மா, என் முத்துமாரி எல்லாம் அந்த கிராமத்தில் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த உரியம்பட்டி கிராமத்தில் கட்டி காத்த ஜாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா. தயவு செய்து ஆடும்போது வயசானவங்க ஆடும்போது இளைஞர் பூரா போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்க தடுமாறி விழுகாமல் இருக்கிறதுக்காக பிடிக்கலாம், அவங்களுக்கு தண்ணி மொந்து கொடுக்கலாம், விபூதி போடுறதுக்கு பூஜாரியை கூப்பிட்டு வரலாம். அதே மாதிரி இளவட்டம் பூரா வயசு ஃபுல்லாக ஆடும்போது போனேன்னா மணிக்கட்டோடு உடச்சி போடுவேன். வயசு ஃபுல்லாக ஆடும்போது அங்கே தான் 500 பேர் இருக்க ஊர் அம்பலாரை பார்த்தா அவர் அங்கே தான் நிற்கிறார் விபூதி போடணும்ட்டு. அதனால் ஜாமி அழைக்க போகிறேன், தத்துருவமாக இங்கே வரப்போகுது. ஹலோ இன்னும் ஏற்றி சார் போங்க. சேதுமதி நாடு சேது 14 பொல்லாத சிவகங்கை நன்னாடு 5 சடை பரசிவர உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமைய கட்டி காத்தாத்துன என் வெட்டுடையா காளியம்மா, கொஞ்ச நேரம் உரியம்பட்டில இருக்கக்கூடிய என் பொல்லாத ஐயனாரையும் அந்த அம்மையப்பனையும் என் பட்டவனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்டவழி பொட்டலில நீ மகுடி ஒட்டு விளையாட வாவாட்டா. நார பறக்க முடியாத கம்மாயா, உனக்கு 1 மடை இல்லை 2 மடை இல்லை 48 மட பாசானா ராமநாட்டை விட்டு கிளப்புதுடா என் கருப்பேன் செங்குதுரே. கருப்பு 48 மடையும் கட்டுக்கோப்புள்ளாம கலுங்கு புடுங்கி போகும் காலா. நீ அள்ளி கொடுத்த சாம்பு ஒரு அசகு பெசகு வந்துடாம கொஞ்ச நேரம் உரியம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய என் பட்டவனை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு பறக்குதுடா உரியம்பட்டி ஐயனாரோட வெள்ள குதிரை. என் ராமநாட்டை விட்டு பிறப்புட்டாண்டா ராமநாட்டு மட கருப்புட்டா. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலத்தில் இந்த உரியம்பட்டி கிராமத்தில் நாமெல்லாம் எப்படி வாழ்ந்தோம்? குடிக்க ஊரல் இல்லே, உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே. உரியம்பட்டில ஆதி காலம் கிழவங்க உள்ள காலத்துல கையெடுத்து கும்பிட சாமி இல்லே. பிறப்ப நல்லா பெரங்கோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேட்டா. இங்க இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும், இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிருமுன்னு உரியம்பட்டி கிராமத்துல 12 வருஷம் பாரா மழை இல்லே. அப்ப உரியம்பட்டி கம்மாகரையலடா இங்க கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான், நான் எப்படி இந்த மக்களை வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன். உரியம்பட்டியில பஞ்சம் தாங்களே, கூப்பிடுங்க பட்டவன் சாமிய. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி உரியம்பட்டியில தலைய குலுக்கி ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா.
ஆதி நாளையில நம்ம உரியம்பட்டியில கிளவி ஓடையில இந்த உரியம்பட்டியில இருக்கக்கூடிய ஐயனாருக்கு இந்த அம்மையப்பனுக்கு என் பட்டவனுக்கு இங்கே கோயில் சாமி வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி ஆதியில உரியம்பட்டி கிளவேட்டா அவன் மயிலக்கால 2 ஊட்டிய கருப்பு அங்க கனத்த வார ஏத்தி ஐயனாருக்கு வளர்த்த காரி மாட 2 பூட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணமா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் உரியம்பட்டியில நம்ம கிளவே தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கும் உரியம்பட்டியில உள்ள ஐயனாருக்கு ஓட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு உரியம்பட்டி கிளவே தெருமுட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி உரியம்பட்டி பட்டவனுக்கு வளர்த்த புள்ள மாட 2 பூட்டிய அங்க கனத்த வர ஏத்தி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய உரியம்பட்டியில உள்ள என் பட்டவன காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவா. உரியம்பட்டியில இருக்க சாமிடா எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதடா. தங்க நல்லு புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா உனக்கு விச்சருவா. தங்க நல்லு புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பை விச்சருவா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா வெள்ளையாடு பட்டவா பட்டவா கொஞ்ச நேரம் விளையாடு. 18ஆம் படி பரிகருப்பு நீ அள்ளி கொடுத்த சாம்பு அந்த கீநாடு வரைக்கும் புகழ் பேசணும்டா. கொஞ்ச நேரம் உரியம்பட்டியில விளையாண்டுட்டா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடும் விச்சருவா கருப்பை விச்சருவா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடமா சாமி சல்லாடமா உன் சல்லாடமா அரடா. எடுத்து வைக்கும் கைகளுக்கு கருப்பை கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடாமா கருப்பை சல்லாடாமா. ஒட்டி வைக்கும் அவன் கால்களுக்கு
கருப்பு கருப்பு. அண்ணே எல்லாம் அமைதியா உட்காருங்கண்ணே. அப்படியே அண்ணே எல்லாம் அப்படியே உட்காருங்க. அம்மா அக்கா எல்லாரும் உட்காருங்க அப்படியே. அண்ணே எல்லாம் அமைதியா உட்காருங்கண்ணே. அப்படியே உட்காருங்கண்ணே. அண்ணே வருங்கால தலைவர் எதில் பிரசன்ட்ல நிற்கிறேன்னா என்னடா தலைவர்? வருங்கால தலைவர் அம்பளிப்பாக எம்கேஆர் நிறுவனத்திற்காக ஆர் திருப்பதி முல்லிக்கா பட்டி அன்பு உறவுக்கு திருப்பதி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முல்லிக்காப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஆர் திருப்பதி அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ணே இருக்கட்டும் ஐயா, சாமியை கூப்பிட்டு நான் ஊருக்கு விளையாட்டுக்கு சாமி அழைக்கிற ஆள் நான் கிடையாதுங்கய்யா. நாங்கள் பரம்பரை கோடாங்கி, எங்கள் பாட்டேன் எங்கள் ஐயா எல்லாருமே கோடாங்கி. அப்போ எங்கள் ஐயா தான் சொல்லுவார், எங்கள் ஐயா வேறு முனியாண்டி, நீ எந்த கிராமத்தில் போனால் நம்ம சாமியை கூப்பிட்றா தத்துருவமாக சாமி நிற்கும். நாட்டு மக்களுக்கு பூரா கையாளு சோத்தை கொடுக்கணும், நம்ம தெய்வம் நாட்டில் பேர் வாங்கணும்னு எங்கள் ஐயா சொன்னார். அதுக்காகத்தான் சாமி அழைச்சேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த ஐயனாரும் அந்த அம்மையப்பனும் அந்த பட்டவனும் அந்த 18ஆம் படி கருப்பை இங்கே வந்துருச்சு. கருப்பை என்ன போகாது, உங்கள் எல்லாத்துக்கும் கைகால சுகத்தை கொடுக்கணும் ஐயா. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறோம். காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கய்யா. நெற்புகை தாய் கிராமம் சார்பாக அம்பளிப்பு மாவட்ட ஆர் கருப்பையா, ஆர் தங்கதுரை, என் எம் பி செலியன், எம் வீரமணி, எம் செங்குட்டுவன் சார்பாக ரூபாய் 501 அன்பளிப்பு. காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. நன்றி. ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நல்ல ஒம்பளை, நல்ல தலுக்கு புழுக்குன்னு இருக்கா. ஆனால் எவன் பொண்டாட்டின்னு தெரியல. புதுகை எதுவும் பண்ணலப்பா. ஏன் கைரக பதிவுன்றியா? நான் எதுக்குடா புதுசாக பெயிண்ட் அடிக்க தெரியாத ஆள் செவத்தை தடவை மாதிரி தடவிட்டு போயிடுவேன்டா. நான் பொட்டோரி போயலாம் அதெல்லாம் மருதம் பண்ணி பண்ணுவேன். புதுகை ஆர் ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். நாடறிஞ்ச உலகிலாம் நீங்க உங்க தோடு உங்களை கட்டிக்கவா வச்சுக்கவா சொல்லி கொடுக்கடி. அத்தனை புறவுக்கு போட்ட சின்ன பையலி கொட்டாருக்கு ஒரு கையா தொட்டு கவாடி, உன்னை கொட்டாருக்கு ஒரு கையா தொட்டு கவாடி. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு உரியம்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஓத்தி இங்கே மகிழ்விக்கிறார்கள். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரு எலும்புவத்தி முண்டையன் இருக்கிறான். 13 கிலோ எலும்பும் 5 கிலோ சதையும் 2 கிட்னி ஒரு லிவரை சுமந்து லக்கேஜ் இல்லாமல் வந்திருக்கிறான் எனது அன்பு அண்ணன். வீரவாண்டிய கட்டப்போ நாடகம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் யாருன்னா மருதமணி அவங்களுடைய அப்பா தான், அழகு பெரியப்பா. அந்த வாரிசு தான் எங்கள் அண்ணன். கட்டப்போ நாடகத்திலே நடித்த எங்கள் அண்ணனை இந்த வள்ளிதிரம நாடகத்தை நடித்து இந்த மக்கள் அழகு பார்க்கும் அழகை பார்த்தால் உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் மற்றொரு பப்புனாக நடிக்க காத்துக்கொண்டு தெளி தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது வேளாடிப்பட்டி சுகன்யா ஆடியோஸ் உரிமை எஸ் மகேந்திரன். சுகன்யா பாட்டு போடுங்கயா. இன்னும் நினைவு கூர்ந்த இந்த தம்பியை எம்கேஆர் வணங்குறேன். சூப்பர் தம்பி. சுகன்யா ஒளிவில் நிலையத்தாளருக்கும் பணியிடக்கூடிய நல்ல உள்ளத்திற்கும் உரிமையாளர் அண்ணன் எஸ் மகேந்திரன் அவர்களுக்கு நன்றி. நோட்டீஸ் உபயம் காத்தமுத்து பூஜாரி, பெரிய மனக்கொள்ளை அன்பு உள்ளத்துக்கு நன்றி. நாடகத்தை காண வருகிறவர்களை இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். இப்படிக்கு திரு என் ராமையன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், குல தெய்வக்காரர்கள், கிராம பொதுமக்கள், உரியம்பட்டி
உள்நாடு வெளிநாடு உண்மையிலேயே உள்நாட்டில் நம்ம போய் அங்கங்கே இந்த நாடக கலை நாட்டுப்புற கலை அத்தனை கலையும் நம்ம பார்த்துறோம். ஆனால் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திருவிழாவை அப்படியே நேரில் பார்க்குறது மாதிரி செஞ்சது யாருன்னா தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வெளிநாடு உள்நாடு வாழக்கூடிய அத்தனை உறவுக்கும் பாதம் தொட்டு நன்றியை கூறி நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஐயா இங்கே வாங்க. ஒரு திறமையான ஒரு நாடக அமைப்பாளர். உண்மையிலேயே இனிமேல் வருங்காலத்தில் என்னைய அமைப்பாளராக சில ஊரில் நாடகம் நிறையா பேசுவோம். அதை போடுறத விட இந்த மாதிரி பெரியவங்களை நாடக அமைப்புன்னு போடுங்க. உங்களை போன்ற ஆளுகள் ஆசீர்வாதம் வேண்டும். நாடக அமைப்பு அன்புக்குரிய ஐயா எஸ் ரெங்கராஜன் வெள்ளாடிப்பட்டி ரெங்கராஜ் ஐயாவுக்கு ஒரு பொன்னாடை போடுங்க. இவர் தான் நாடக அமைப்பாளர். கைதட்டலாம். நாங்கள் வாங்குகிற பேர் எல்லாமே நாங்கள் வாங்குகிற பேர் புகழ் கைதட்டு எல்லாமே எங்களுக்கும் சேரும் உங்களுக்கும் சேரும். ஆனால் காசு மட்டும் உங்களுக்கு சேராதுங்கய்யா. நன்றிங்கய்யா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் உலகத்தில் உங்களுக்கு யாரும் ஐயா ஐயா அமைதியாக இருங்க ஐயா நல்லா இருப்பேன் அண்ணே காலில் விழுகிறேன்னே வேணுமுன்னா டே அவருக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுறா படுக்கட்டோம்னா நல்லா இருப்பேன். நீங்கள் ஒரு ஓடி செலவழித்து திருவிழா நடத்தினாலும் இந்த ஒத்த கோட்டில் ஜோலியை முடிச்சு விடுவேன். பூஜாட்ட போய் எனக்கு ஊதி பூஜை மாட்டியா இருப்பா பூஜை ஏன் பூஜைத்தையும் பாருங்க அவளை 7 இழுத்து வாங்கி முடிஞ்சு வச்சு திருவிழா இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த தொழிலை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த யாராக இருந்தாலும் அவங்களும் குருநாதர் தான். குருநாதர் இல்லாத எந்த கலையும் எந்த வேலையும் அழகு பெறாது. எனக்கு வாய்த்த குருநாதர் அப்படி. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் எங்கள் வாத்தியார் எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலே தன் வயிறை பட்டினியை போட்டு மயன் சாப்பிடாமல் தூங்கிட்டாலும் வயிறு குறைஞ்சிருச்சான்னு தடையை பார்த்து தூக்கத்தில் கூட நமக்கு உணவு கொடுத்து அவள் பட்டினியாக கிடப்பா. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் ஆதரவில்லை என்று நாடி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம் அழியா கலை நாடக கலையும் அசைக்க முடியாத தமிழுடைய அன்பு இருக்கு வரை என்னுடைய சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கும் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன் பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த ஊதா சட்டை தொல்லை தாங்காமல் எரிச்சலாக முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே இல்ல குணம் தங்க குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே இல்ல குணம் தங்க குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. ஹலோ ஒரு முளை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே என்னடா படைக்குதே நானும் படைக்க போறேன் சொல்லி மண்டையிலே பிரம்மனையே டங்குன்னு சுத்தி எல்லாம் மாதிரி கொட்டி மண்டையில பிரம்மனையே சுத்தி எல்லாம் நங்குன்னு கொட்டி என்னடா அது பாட்டு பாடுன்னு 2வது வாய்ப்பாடு மாதிரி சொல்றாங்க. சிறையில் அடைத்து படைப்பை தொடர்ந்த முருகன் சாமி சிறையில் அடைத்து படைப்பை தொடங்கிய சாமி தள்ளாத வயதினிலே அவ்வை கிளவியிடம் சுட்டபலம் வேணுமா ஆளுமா டோலுமா சுட்டபலம் வேணுமா சுட்டபலம் வேண்டுமா திணறாண்டாச்சு எச்சப் மாடி ஈன்றது மாதிரி எந்திரிச்சு வீட்டுக்கு போனா. சிறையில் அடைச்ச முருகன் சாமி சிறையில் அடைத்த என் முருகன் சாமி பழனி மலைய விட்டு வாப்பா ஓடு பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வா
ஏறி போச்சுப்பா விலைவாசி எல்லாத்துமே ஏறி போச்சுப்பா விலைவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா நாங்க ஏழைய வாழ ஒரு வழி சொல்லுப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க இப்ப நாதாரி பயில கூட உலகமப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வரேன்ப்பா எல்லாரும் ஒண்ணுக்கு போயிட்டு வந்ததான உட்காருங்கப்பா நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வரேன்ப்பா எல்லாரும் ஒண்ணுக்கு போயிட்டு வந்து உட்காருங்கப்பா புட்டேன் தப்பு அடினே வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் புகுதையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் புகுதையில் செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எம்மன்னத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எம்மன்னத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டே தப்பு ராமருக்கு பதர் போல வாழ்ந்தவன்டா நான் ஒருவனுக்கு ஒருத்தையில் சொன்னவன்டா அரிச்சந்திர போல நான் இருந்தவன்டா அட ஆம்பளுக்கு கற்பு உண்டுன்னு சொன்னவன்டா அத்தனையோ தலைகீழாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளம் இப்போ போச்சுடா அத்தனையோ தலைகீழாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளம் இப்போ போச்சுடா ஓடு மங்கு அந்த ஓடு மங்கு உள்ள போச்சு பங்காளி இந்த கோல்டு மங்கி போச்சுதடா பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வீடு வாசல் தோட்டம் துறவு அத்தனையும் 2 இளநாள கூட வச்சுக்கடா மனைவி என்ற ஒண்ண மட்டும் எப்பொழுதும் சத்தியமா ஒருத்தையோடு நிறுத்திக்கடா அதுல தானே கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கி 2 ரோட்டுல அதுல தானே கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கி 2 ரோட்டுல சோமபானம் அந்த சோமபானம் உள்ள போச்சு பங்காளி இந்த அண்ணன் மனம் பிறந்துடுச்சு பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் அரலனே 5 நிமிஷம்னே போச்சுனே 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட என் மன்னத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை
சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி 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 ஏனே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா? 5 நிமிஷம் வேஸ்டா போச்சு. நானும் வரும்போது அல்வா பூவெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். வாழ்க்கையே போயிடுச்சு. வாங்கிட்டு வந்தேன். இனிமே சாமி தான் நான் கும்பிடணும். வாங்கிட்டு வந்து நாய் தான் நக்குது அந்த அல்வாவை. சரி அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கட்டுமா? என்னடா கேள்றா? தப்பா நினைச்சுக்க மாட்டியே? அண்ணே நீ என்ன கேட்டாலும் என் பேரை சொன்னவன ஒரு பாட்டு பண்ணி, என்ன பாட்டு? சரி, என்னை பார்க்கும்போது உனக்கு அப்படி தெரியுதா? ஏம்மா போனே. ஏண்டா? சரி, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்க கூடயா நான் வர்றேன்? நான் தான் பஸ்ஸுக்கு பேக்க தூக்கிட்டு திரியிறேனே. ஆனா ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்ச வரை. சரி போலாமா? கூப்பிட்டீங்களே என்ன? ஓ, அந்த மாதிரி பண்ண சொல்றீங்களா? அவரம்பு வகல்ல மகல்ல
தீர்மானம்லாம் எல்லாம் வைக்கலான்னு தான் ஆசைப்பட்றேன். சீசன் வர வர தீர்மானம்லாம் எங்கிட்ட போயிட்டு இருக்கு. என்னவாம்மா உங்களுக்கு பிரச்சனை? லவ் பண்ணால் உங்களை தான் லவ் பண்ணுவேன். ஏமாம்மா 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுக்க முடியலைண்ணா? 5 வருஷமாக லவ் பண்ணுறேன். சும்மா இல்லை என்ன, நீ தான் சும்மா தான் இருக்கில்ல, என்னை பற்றி எடுத்து ஏதாவது சொல்லலாம்ல? என்ன ஒரு வாட்டி செய்யவா? ஆமாம், என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காரு. அவர் செஞ்சிட்டாலும் இவரும் அவரும் என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. செவர் தாண்ட முடியலை, கம்முடு செவரை. அம்புட்டு பெருசாக இருக்கு செவரு. அடையானே நீ வேற. பூங்குயிலே பூங்குயில் எதே எத்தனை நாளா காத்திருந்தேன். ஆனான கன்னி பொண்ணு நான் வாடாத ரோஜா ஆனான கன்னி பொண்ணு பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா காத்திருந்தேன். கையா நீட்டி பச்சை குத்து கணவனோட பேரழகு கணவன் தெரியா இருந்தா கை நீட்டத்தான். நல்லா இருக்கா?